இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஒரு சூப்பரான பலாக்காய் வாங்கியிருக்கோங்க. பலாக்காய் கட் பண்ணுறதுக்காக எங்கள் வீட்டில் ஒரு செம்ம சூப்பரான கத்தி இருந்தது. அந்த கத்தியை தான் எடுத்திருக்கோம். அந்த கத்தி எங்கேயுமே கிடைக்காது, அந்த மாதிரி சூப்பரான கத்திங்க. ஏன்னா அறுத்தா செம்ம ஸ்பீடாக கட் பண்ணோம், அந்த மாதிரி ஒரு கத்தியை தான் எடுத்திருக்கோம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா அந்த கத்திக்கு தேங்காய் எண்ணெயெல்லாம் அப்ளை பண்ணியாச்சு, கையிலையும் தேங்காய் எண்ணெயை அப்ளை பண்ணியாச்சு. கையில் வந்து அந்த பால் ஒட்டாமல் இருக்கிறதுக்கு அந்த தேங்காய் எண்ணெய் அப்ளை பண்ணால் அந்த பால் வந்து ஒட்டாது. பாருங்கள் எவ்வளோ சூப்பராக எவ்வளோ சீக்கிரமாக கட் பண்ணுதுன்னு பாருங்கள். இந்த மாதிரி கத்தி இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நீங்கள் வாங்கி ட்ரை பண்ணி பாருங்கள். அந்தளவுக்கு சூப்பராக கட் பண்ணுது. பாருங்கள் எவ்வளோ ஸ்பீடாக கட் பண்ணுதுன்னு பாருங்கள். இந்த கத்தி பார்த்திங்கன்னா வேறு எங்கேயுமே கிடைக்காது. எங்கள் ஊரில் கிடைக்கும், ஆனால் கொஞ்சம் காஸ்ட்லியாக இருக்கும். உங்களுக்கு வேணும்னா எங்கள் ஊரில் வந்து வாங்கி ட்ரை பண்ணி பாருங்கள். இது வந்து வெஜிடபிள்ஸ்லேருந்து எல்லா காய்கறியும் செம்ம சூப்பராக கட் பண்ணுங்க. இது எங்கேயுமே கிடைக்காதுங்க, வாங்கி ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த கத்தியை வச்சு வேகமாக கட் பண்ணலாம். வேகமாக கட் பண்ணி முடிச்சிட்டா வீடியோ லென்த்து வராதுங்க. அதனால் உங்களுக்காக மெதுவாக கட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். மற்றபடி பார்த்திங்கன்னா செம்ம ஸ்பீடாக கட் பண்ணிடும். உங்களுக்காக மட்டும்தாங்க ரொம்ப மெதுவாக கட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இப்போ பார்த்திங்கன்னா பலாக்காய் கட் பண்ணி எடுத்துக்கிட்டாச்சு. கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்தது. ஏன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப சின்ன கத்தி தான் எங்ககிட்ட இருந்தது. உங்ககிட்ட பெரிய கத்தி இருந்தால் சுலபமாகவே கட் பண்ணி எடுத்துடலாம், ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். ஆனால் எங்ககிட்ட சின்ன கத்தி இருந்தனால கட் பண்ண முடியல. இந்த பலாக்காய் பிஞ்சு பார்த்திங்கன்னா நாங்கள் மலை சைடு வாங்கினனால இதனுடைய டேஸ்ட்டு வந்து சூப்பராக இருக்கும். சில மரத்தோட டேஸ்ட்டு வந்து நல்லா இருக்காது. அந்த காயெல்லாம் போட்டால் நம்மளுக்கு சுவை இருக்கவே இருக்காது. பலாக்காய் குருமா வைக்கிறதுக்கு பார்த்திங்கன்னா சின்ன வெங்காயம், தக்காளி, சின்ன வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்காங்க. இதுக்கு மெயினாக சின்ன வெங்காயம் யூஸ் பண்ணும்போது குருமா சூப்பராக இருக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா பூண்டு வச்சுருக்காங்க. பார்த்திங்கன்னா மார்கழி முதல் நாள் அன்று ஒரு குழம்பு போட்டிருக்காங்க. இது பலாக்காய் குழம்பு வைக்கிறதுக்கு பலாக்காய் வந்து வேக வச்சுக்கிட்டு இருக்காங்க. இதை வந்து மூடி போட்டு மூடிடலாம். பலாக்காய் குருமா வைக்கிறதுக்கு தாளிக்கிறதுக்கு பார்த்திங்கன்னா இலை, பட்டை, கிராம்பு, அன்னாச்சி பூ இதை வச்சு தாளிச்சுக்கலாம். கூட வந்து சோம்பு கொஞ்சம் ஆட் பண்ணணும். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா தேங்காய், பூண்டு, இஞ்சி, சோம்பு, பட்டை, லவங்கம், ஸ்டார் பூ இதெல்லாம் வந்து வதக்கி நம்ம விழுதாக அரைக்க போகிறோம். பொட்டுக்கலை, அதுக்கப்புறம் பட்டை, ஸ்டார் பூ இதெல்லாம் வந்து வறுக்க போகிறாங்க. வந்து சோம்பு போடுறாங்க. இந்த மாதிரி பொன்னிறமாக வறுக்கணும், ரொம்ப கருக விடக்கூடாது. இதை வந்து மிக்ஸி ஜாரில் போட்டுட்டாங்க. இப்போ வந்து இஞ்சியும் பூண்டும் வந்து எண்ணெயில் வதக்கிக்கலாம். நெக்ஸ்ட்டு தேங்காய் போட்டு வதக்கிக்கலாம் லைட்டாக. பலாக்காய் வந்து அரை வேக்காடு வெந்துருச்சு. இப்போ வந்து இதில் கொஞ்சோண்டு 65 பண்ணுறதுக்காக கொஞ்சம் நம்ம எடுத்து வச்சுக்கலாம். இது இன்னும் கொஞ்சம் வேகணும். இப்போ பார்த்திங்கன்னா பலாக்காய் நல்லா குக் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட்டு நம்ம தாளிக்க போகிறோம். இதை கீழே இறக்கி வச்சிடலாம். சூப்பராக குக் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட்டு இதை தாளிக்கலாம். வடிச்சட்டி வச்சுக்கலாம். இன்றைக்கி நாங்கள் நல்லெண்ணெயில் தான் சமைக்க போகிறோம். கடலெண்ணெயில் கூட சமைக்கலாம். தேவையான அளவு நல்லெண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். தாளிக்கிறதுக்கு சோம்பு ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பட்டை வகை வந்து ஆட் பண்ணிக்கலாம். எண்ணெய் பார்த்தீங்கன்னா நாங்களே ஆட்டினால பியூராக இருக்கிறனால பார்த்தீங்கன்னா நுர வருது. இது கடையில் வாங்கினா அதில் நுர வராது. ஆனியன் போட்டுக்கலாம். பச்சை மிளகாய் ஆட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் ஆனியன் போட்டுக்கலாம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நாங்கள் சின்ன வெங்காயம் ஆட் பண்ணி குக் பண்ண போகிறோம். அப்போ தான் குழம்புக்கு நல்லா டேஸ்ட் கொடுக்கும். தக்காளி ஆட் பண்ணிக்கலாம்.
இந்த பலாக்காய் குருமா வைக்கிறதுக்கு பார்த்திங்கன்னா எந்த ஒரு மிளகாய் தூளும் ஆட் பண்ண போகிறதில்ல. அதுக்கு பதிலாக வந்து காரத்துக்கு பார்த்திங்கன்னா பச்சை மிளகா தான் ஆட் பண்ணணும். உங்களுக்கு தேவையான பச்சை மிளகா நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. இந்த குருமா பார்த்திங்கன்னா அந்த பச்சை மிளகா ஃப்ளேவரோட தான் இருக்கும், வேறு எந்த பொடியும் போட மாட்டோம். இது நல்லா எண்ணெயிலேயே நல்லா குக் பண்ணணும். தக்காளி, பச்சை மிளகா, வெங்காயம் அது நல்லா எண்ணெயில் ஃப்ரை பண்ணும்போது இந்த வாசனை வந்து சூப்பராக இருக்குது. இது நல்லா குத்தி விடணும், ஏன்னா இது வந்து நம்ம அரைக்க போகிறது கிடையாது. இப்போ பார்த்தீங்கன்னா தக்காளி, வெங்காயம், பச்சை மிளகா வந்து நல்லா குக் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வேக வச்ச பலாக்காய் ஆட் பண்ணிக்கலாம். தண்ணி ஊற்றாவே இப்போ தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். இது நல்லா கொதிச்சு வரட்டும். கொதிச்ச பின்னாடி நெக்ஸ்ட்டு நம்ம தேங்காய் அரைச்ச விழுதை வந்து ஆட் பண்ணிக்கலாம். கோழி பாருங்கள் எவ்வளோ அழகாக தூங்குதுன்னு, க்யூட்டாக இருக்குது, சூப்பராக தூங்குது. இதுதான் கோழியோட தூக்கம் எப்படி இருக்குன்னு பாருங்கள். எந்திரிச்சிருச்சு, சவுண்டு கேட்கவும். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா குக் ஆயிடுச்சு. இப்போ வந்து அந்த தேங்காய் விழுதை வந்து ஆட் பண்ணிக்கலாம். தேங்காய் விழுது வந்து ஆட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இது வந்து ஒரு கொதி வந்தோடனே நம்ம இறக்கிடலாம். தேங்காய் ஊற்றவும் அந்த ஃப்ளேவர் பார்த்திங்கன்னா நல்லா கமகபன்னு வாசனை வருது, சூப்பராக இருக்குங்க. பலாக்காய் கிடச்சிச்சின்னா நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ வந்து இன்னும் கொஞ்சம் குழம்பு வேணும்னா இன்னும் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இது குருமானால ஒயிட்டாக இருக்கும். இதில் வந்து நம்ம எந்த ஒரு பொடியுமே ஆட் பண்ணலை, பச்சை மிளகா ஃப்ளேவர் தான் இதில் கொடுப்போம். இதில் வந்து பார்த்திங்கன்னா முந்திரி வந்து அரைச்சி நம்ம தேங்காய் விழுதுக்குள்ளே வந்து அரைச்சி நம்ம போடும்போது இன்னும் சூப்பராக இருக்கும். முந்திரி இருந்தாலும் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. பார்க்கவே சூப்பராக இருக்குங்க. இது சுவை பார்த்திங்கன்னா நான்வெஜ் சுவையில் இருக்கும். தோசை, இட்லி, சப்பாத்தி இந்த மாதிரி வந்து ஊற்றி சாப்பிட்டா சூப்பராக இருக்கும். சப்பாத்திக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் அரைச்சி கூட நீங்கள் தக்காளி வெங்காயம் அரைச்சி கூட போடலாம். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக கலர்ஃபுல்லாக இருக்குது. பார்க்கவே சூப்பராக இருக்குங்க. வீட்டில் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள்.